வாங்க மாஸ்டர், வணக்கம். வாங்க வாங்க, இதோ இப்போ நம்ம மாஸ்டர் வந்துட்டாங்க. வாங்க மாஸ்டர், வணக்கம். வணக்கம் அக்கா. நீங்களும் மாஸ்டர்னே சொல்கிறீங்களேக்கா? வேற வழியே இல்லைங்க மாஸ்டர். மாஸ்டர்னு சொன்னாலே சரி. எங்களுக்கு கும்மியோட குடும்பங்களுக்கு எல்லாத்துக்கும் மாஸ்டர்னு தெரிஞ்சு, இப்போ எங்கள் பிள்ளைங்களுக்கும் மாஸ்டர் ஆகி எங்கள் நெய்பர்ஸ் எல்லாம் மாஸ்டர் வந்திருக்கிறாரான்னு கேட்குற மாதிரி, மாஸ்டர்னா அது நவீன் மாஸ்டர் தாங்கிற மாதிரி ஆயிடுச்சிங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கக்கா, என்ன எதுக்காக வர சொன்னீங்க? மாஸ்டர், நிறைய கேள்வி இருக்குங்க மாஸ்டர். எனக்கு அதில் முதல் கேள்வி வந்து, நீங்கள் இது 2வது முறையாக நீங்கள் இங்கே யூஎஸ் வரீங்க. முதல்ல வந்து நம்ம முதல்ல யூஎஸ்ல அரங்கேற்றம் பண்ணும்போது 2024 வந்தீங்க. இப்போ 2024 26. ஸோ இந்த 2 ட்ரிப்புக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ்? ஏன்னா இந்த தடவை பார்க்குறேன் நீங்கள் வந்து ஒரு 3 வாரம் வந்தீங்க. ஆனால் அதில் 3 நாள் தான் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டைம். நியூ ஜெர்சியில் 3 நாள் தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்டன், டெக்சாஸ் இப்படி வந்து ஓடிக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு காரணம் என்ன? அது எப்படி இவ்வளோ தூரம் சாத்தியமாச்சு? வணக்கங்க. இப்போ பார்த்தா மிக முக்கியமாக ஒன்றுங்க, எல்லா விஷயத்தையும் குவாலிட்டி அப்படிங்கிற போது குவாலிட்டி இருந்தங்காட்டி தான் நான் வந்து இங்கே அமெரிக்காவுக்கே வர முடிஞ்சது. முதல் வந்து நம்ம ஒரு ஆன்லைன் கிளாஸை யூகேயில் தான் எடுத்தோம். யூகேலேருந்து இங்கே அமெரிக்காவுக்கு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆச்சு. இந்த கன்வெர்ட் ஆகி நம்ம ஊர்லேயெல்லாம் வந்துங்க குவாலிட்டியாக சொல்லித்தர்ற போது அந்த குவாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க மனம் மறுத்தது. இப்போ நிறையா அக்செப்ட் பண்ணுறாங்க. அந்த மனம் மறுத்த ஒரு சூழல் தான் எனக்கு அதை விட ஒரு பெரிய பாதை காமிச்சிது. இங்கே பார்த்துக்குங்க, எல்லோரும் நினச்சிக்கங்க, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தட்டி போகின்றது, உங்களுக்கு நீங்கள் அதில் திறமை இருக்கிறது, அதில் உழைத்து கொண்டு இருக்கிறீங்க. உலகத்தில் எல்லாத்துக்குமே வந்துங்க ஒரு விஷயத்தில் திறமை இருக்கும். பட் அந்த திறமையை வந்து நாம தான் பெருசு அப்படின்னு நினைக்காம மேலும் மேலும் உழைக்கின்ற போது, இப்போ கும்மி அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நடனத்தோடு சேர்ந்த இசை என்று சொன்னால் வாய்ப்பாட்டு, பர்டிகுலராக வந்து வாய்ப்பாட்டு, அது பண்ணாங்கு இசை அடிப்படையாக கொண்டு வர்றது. தமிழ் இசை, இந்த இசைத்தமிழுக்கு அடிப்படையாக வரக்கூடிய ஒரு விஷயமும் இந்த கும்மியில் இருக்குது. தமிழ் இசை பாட்டை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய அந்த தமிழ் இசையும் இதுக்குள்ளே இருக்குது. அதோடு நடன முறைகள், இந்த நடன முறைகளில் என்னமோ ஆடுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து நோட்டாகவும் ஸ்கிரிப்டாகவும் நம்ம பண்ணினதை மிகப்பெரிய ஒரு சாத்தியக்கூறு ஏற்பட்டது. அப்படி அந்த குவாலிட்டியாக இங்கே சொல்லிக் கொடுக்க வந்தது ஒன்றுங்க. நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றேன். அந்த குவாலிட்டியாக சொல்லிக் கொடுக்க அடுத்து இங்கே வர முடிஞ்சிச்சு. அப்புறம் அதையவே தன் வாழ்க்கையை, இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டெல்லாம் ஓட்டுறவங்க வந்து எத்தனை மணி நேரம் ஓட்டிக்கிறாங்கப்பாங்க. ஒருத்தர் 40 வருஷம் 50 வருஷம் கும்மி கலையில் இருக்கிறம்பாங்க. அவங்களுடைய அப்பா காலத்தில் தாத்தா காலத்தில் ஆடி இருப்பாங்க, விட்டுட்டாங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் திரும்பியே பார்க்கல. அப்புறம் இப்போ பண்ணுறாங்க. எனக்கு 40 ஆண்டு அனுபவம், 50 ஆண்டு அனுபவம் அப்படிலாம் சொல்கிறவங்க இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் என்னுடைய அனுபவத்தை அப்படி டிசைன் பண்ண முடியாது. நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த கலை பாடல்களில் பெரியவங்ககிட்ட இருந்து கற்றுட்ட போதும், கடந்த 15 ஆண்டுகளில் மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு 16லிருந்து 18 மணி நேரம் இந்த கும்மிக்காக உழைக்கிறேன். அப்போது அவங்க ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பண்ணிட்டு போகிறவங்க, நான் வந்து என்னுடைய ட்ராவலிங் டைம் ஓட சேர்ந்தா ட்ராவலிங்லேயும் இந்த கும்மி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்போம், பேசிகிட்டு இருப்போம். அப்படி 16 மணி நேரம் கும்மியோடுவே இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 16 மணி நேரத்தில் 12 மணி நேரம்னு வச்சுட்டிங்கனாலே ஒரு 10 வருடத்திற்கு எவ்வளவு டைம் வருது. அப்போ டைம் டியூரேஷனில் கண்டிப்பாக நாம் சீனியராக இருப்போம். அதுவும் ஒரு காரணம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸையும் குவாலிட்டியும் கொடுக்கறதுக்கு. 2வது, யோகா துறையில் பர்டிகுலராக மனவளக்கலை என்று சொல்லக்கூடிய வேதாத்ரி மகரிஷியினுடைய தத்துவத்தில் ரொம்ப ஆழமான கருத்துக்களை நம்ம கொண்டு இருந்தனால இப்போ பல டிஃபைனில் நம்மளை பார்க்குறாங்க. முதல் வந்து கும்மின்னு பார்த்தாங்க, அதனால கும்மி மக்கள் மட்டும் சம்மந்தப்பட்டது. அதற்கு அடுத்தடுத்து இந்த கும்மியோடு வந்து அடுத்த சைக்காலஜிக்கலான கவுன்சிலிங்ஸ். அப்போ இந்த கவுன்சிலிங்ஸ் கொடுக்குற போது அது வந்து இனம் மதம் கடந்த ஒரு கவுன்சிலிங் நம்மளால் கொடுக்க முடியுது, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கொடுக்க முடியுது. ஆகையினால அந்த பீப்புள் என்னை இந்த வருஷம் நிறையா எழுதிட்டாங்க. 2வது. 3வது, அதான் இந்த மனவளக்கலை பற்றி சொன்னேன். மனவளக்கலை சார்ந்து அது வந்து ஒரு கட்டுப்பாடு, ஒரு கோப்புக்குள்ளே தான் இருக்கும். நான் வந்து அந்த கோப்புக்குள்ளே நம்ம நிற்க முடியாது. அதை சம்மந்தப்பட்ட தனிப்பட்ட நபர்கள் நம்மளை கூப்பிட்றாங்க. ஐயா இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்க, ஏன்னா எதுக்கு எடுத்தாலும் பர்மிஷன், அது மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் வேதாத்திரி மகரிஷி கொடுத்த வேதாத்திரியத்தை
பற்றி பேசுகிறக்கோ சொல்கிறதுக்கோ வந்து நம்ம அதுக்கு தேவையில்லை, நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருச்சு. எனக்கு வந்து கும்மி பிளாட்ஃபார்மை போட்டு கொடுத்துருச்சு. அதனால அது சம்மந்தப்பட்டவங்களும் ஓரிருவர்கள் என்னை அழைத்து அதை பற்றி ஒரு சின்ன குழுவாக இருந்துட்டு அதை பற்றின ஸ்பீச்சு அதை பற்றினது கேட்குறாங்க. அதுக்கு பர்மிஷனோ இதோ தேவையில்லை, நாம் அவங்க கூட ஒரு வாலண்டியராக பண்ணுறோம். அதற்கு அடுத்தபடியாக பாடல்கள், என்னுடைய பாடல்கள் மட்டும் பிடிக்கும். பக்தி பாடல்கள் கூப்பிட்டு ஒரு 10 பாடல்கள் பாடி ஒரு சின்ன பஜன் மாதிரி பண்ணுறது, அது ஒரு ட்ராக். அதை விட இந்த ஆண்டு காலம், இந்த ஆண்டில் நடந்த ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பல கோயில்களில் சென்று அதாவது உபநேசம் பண்ணுற மாதிரி என்னுடைய அந்த விஷயத்தில் நான் கிருபானந்த வாரியரோட புத்தகங்களையும் கிருபானந்த வாரியருடைய பதிவுகளையும் நிறையா கேட்டு வளர்ந்த ஒரு மாணவன். அப்படி கிருபானந்த வாரியார் நினச்சிட்டே இருப்பேன் நான், தவிர அந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சதில்லை. சாமி கூட நம்மளை கம்பேர் பண்ண முடியாது, நாம் வந்து ஒரு தூசு. அப்போது நீங்கள் பேசக்கூடியது ஒருத்தர் சொல்கிறார், அந்த மாதிரி ஒரு உபதேசம் மாதிரி எங்களுக்கு தோணுதுங்க, நீங்கள் அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு 2 கோயிலில் பண்ணி கொடுங்க. எனக்கு அதில் அனுபவம் இல்லைன்னு. இந்த ஆண்டு நான் வந்ததில் கும்மியாட்டம், ஒயிலாட்டம், களியல் என்கின்ற இந்த கலைகளிலெல்லாம் கடந்து சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங், ஒரு மன ரீதியான அமைதி நிம்மதியை நோக்கி கொடுக்கறது இல்லாமல், பாடல்கள் சப்ஜெக்ட் இல்லாமல், அதோடு வந்து இன்று நாம் ஒரு இந்த மாதிரி கோயில்களில் போய் சத் சங்கம் சொற்பொழிவுகள் நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வருடத்தில் நிறையா கிடைச்சங்காட்டி உங்கள் நியூஜெர்சி மக்களோட என்னால் வந்து அதிகமாக நேரம் செலவு செய்ய முடியல. அது மட்டும் பார்த்திங்கன்னா பல ஃப்ளைட்டு இங்கிருந்து கிட்டத்தட்ட அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படி சொல்லி மிக நல்லா இருந்துன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். அருமை அருமை.